ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஏற்கனவே திருமணமான திமுக நிர்வாகி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கல்லூரி மாணவி பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பல பெண்களை ஏமாற்றியதாக திமுக பிரமுகர் மீது கல்லூரி மாணவி கூறும் அடுக்கடுக்கான புகார் குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். போயாச்சு, டிஜிபி லெவல்லயும் போயாச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க கூல உள்ள உட்காந்துருக்காங்க. அவன் பண்ற தப்புக்கலாம் டிஎம்கேல இருக்கிறதால தான் இவ்வளோ அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே மொத்த இடத்துலயுமே. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்திப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் ஆட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். திமுக பிரமுகரால் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் செய்தியாளர்களிடம் தனது வேதனையை தெரிவித்தார் கல்லூரி மாணவி. இதுதான் என்னோட எஃப்ஐஆர், இதுதான் என்னோட மனு. இதை எடுக்கவே மாட்டேன்றாங்க. என்னோட வேதனையும் நான் இதுல எழுதி கொடுத்துருக்கிறேன். இதே நான் செத்து போயிருந்தா ஜஸ்டிஸ் பிரீத்தின் மட்டும் நீங்க போட்டிருப்பீங்கல்ல. நான் உயிரோடு இருந்து இவ்வளவு மனு கொடுக்குறேன், அவனே எடுக்கவே மாட்டேன்றீங்க. அவன் நேத்து கூட எங்க வீட்டுல சுத்தி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அக்யூஸ்ட் நல்லா விட்டு இங்க PWPSக்கு போனாலே அசிங்கமா பேசி எனக்கு 10 பேர் கூட தொடர்பு இருக்குன்னா அவதூறா பேசி அனுப்புறாங்க. இப்போ எங்கதான் போறது? SP கிட்டயும் போயாச்சு, டிஜிபி லெவல்லயும் போயாச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க கூல உள்ள உட்காந்துருக்காங்க. என்னோட இதுவே எடுக்கவே மாட்டேறாங்க. அக்யூஸ்ட் டிஎம்கேல இருக்கிறான்ட்டு அவனை சேவ் பண்றாங்க. இதுக்கு என்னடா பதில் நீங்க தான் சொல்லணும். தன்னை கொடுமைப்படுத்திய அந்த நபர் அரக்கோணம் அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வ செயல் என்றும் அவர் திமுகவில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பதவி வகித்து வருவதாகவும் மாணவி தெரிவித்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தன்னை ஏமாற்றி காதலிப்பதாக கூறி கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக மாணவி கூறினார். கடந்த மார்ச் மாதம் வரை சுமூகமாக சென்ற திருமண வாழ்க்கையில் திடீரென திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக கண்ணீர் மல்க கூறினார். மேலும் இதனை கடுமையாக எதிர்த்ததால் தன்னை தெய்வ செயல் தினம்தோறும் அடித்து துன்புறுத்தியதாகவும் உடலில் பல இடங்களில் மிருகத்தனமான முறையில் கடித்து வைத்ததாகவும் மாணவி வேதனையுடன் கூறினார். தெய்வ செயலின் கொடுமைகளை தாங்க முடியாமல் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றதாகவும் மாணவி தெரிவித்தார். முதற்கட்டமாக அரக்கோணம் அரசு மருத்துவமனையிலும் அடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்ததாக அவர் குறிப்பிட்டார். டெய்லி செக்ஸ் டார்ச்சல் கொடுத்து இவங்கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல முடியல, இவர் கொடுத்த டார்ச்சல்ல நான் பாய்சனே குடிச்சிட்டேன். பாய்சன் குடிச்சிட்டு அரக்கோணத்துல போய் அட்மிட் ஆனேன். யாரோ ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கல, அவங்க திருவள்ளூருக்கு மாத்திட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, அங்க இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாத்திட்டாரு. யாரும் எனக்கு போனும் பண்ணல, ஏன் பாய்சன் குடிச்சனும் கேட்கவே இல்லை. அப்படியே மாத்திட்டு இந்த விஷயம் கண்டிப்பா வெளில போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையோ துண்டு துண்டா வெட்டிடுவேன், நீ வர வழியில கார் ஏற்றி உன்னை கொலை பண்றவன், என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மிரட்டினாரு. எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. தனது தற்கொலை முயற்சி குறித்து காவல்துறையினர் எந்தவித விசாரணை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்த மாணவி, தன்னுடன் வாழ வரவில்லை என்றால் உனது பெற்றோர்களை வாகனம் ஏற்றி கொலை செய்து விடுவேன் என தெய்வ செயல் மிரட்டி பலமுறை தன்னை கட்டாயப்படுத்தி அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றதாக வேதனை தெரிவித்தார். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த தெய்வ செயலின் கொடுமைகளை தாங்க முடியாததால் அவரை நிரந்தரமாக பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்து தனது கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்ந்து வந்ததாக தெரிவித்தார். இருப்பினும் தெய்வ செயல் தன்னை விடாமல் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் இதுகுறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றபோது தங்களுடைய எல்லை இல்லை என போலீசார் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் மாணவி தெரிவித்தார். 10ஆம் தேதியே எஃப்ஐஆர் போட்டு ஏன் 1 ஹவர்ல ரிமாண்ட் பண்ணல அக்யூஸ்ட்? என்னோட கேள்வி அதுதான். 1 ஹவர்லயா ரிமாண்ட் பண்ணல அக்யூஸ்ட்? நீங்க போட்டிருக்கீங்களா எஃப்ஐஆர்? ஆமா, கன்ஃபார்மா டிஎம்கேல இருக்கு. இதே ஒரு நார்மல் பையன் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்க? அவன் டிஎம்கேல இருக்கான். டிஎம்கேல எத்தனை உயிர் தான் போவோம்? நான்லாம் சாவ மாட்டேன் சார். அவன் பண்ற தப்புக்கலாம் டிஎம்கேல இருக்கிறதால தான் இவ்வளோ அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே மொத்த இடத்துலயுமே.
பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது ஆய்வாளர் காவல் நிலையத்தில் இல்லாத காரணத்தால் அரக்கோண தாலுகா காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக கூறும் மாணவி அரக்கோண நகர காவல் நிலையத்திலும் தான் அழக்கடிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை அடுத்து நேரடியாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நாடியதாக மாணவி தெரிவித்தார். இந்த நிலையில் போலீசாரிடம் தொடர்ச்சியாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். கல்லூரி மாணவியின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திமுக பிரமுகர் தெய்வசெயலுக்கு எதிராக முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம், மிரட்டி கட்டாயப்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் அரக்கோண அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சில அரசியல்வாதிகள் தங்களின் செல்வாக்குகளை பயன்படுத்தி பெண்களை இழிவாக நடத்துவதும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதும் விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு எப்போது விடியல் கிடைக்கும் என்பதே பாதிக்கப்பட்ட பெண்களின் ஏக்கமாக உள்ளது. டிஜிபி லெவல்லயும் போயாச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க கூலா உள்ள உட்காந்துருக்காங்க. அவன் பண்ற தப்புக்கலாம் டிஎம்கேல இருக்கிறதால தான் இவ்வளோ அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே மொத்த இடத்துல.